துலாம் ராசி ஜோதிட பிரியர்களே, 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 புத்தாண்டில் என்னென்ன பலன்கள், என்னென்ன சிறப்புகள், என்ன வழிபாடுகள் செய்தால் நமக்கு உயர்வு கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். இந்த 2025 நமக்கு வாழ்க்கையில் பண விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா மகாலட்சுமி யோகம் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைகிறது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இந்த ஆண்டு தொடக்கும் போது மகாலட்சுமிக்கு அதிபதியான புதன் பகவான் சூப்பராக வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் நம்ம குடும்பத்தை எப்படி வாழ்க்கையில் தூக்கி நிறுத்துறது, எப்படி சம்பாத்தியம் பண்ணுவது, நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நல்ல ஒரு அந்தஸ்துக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையும் அந்த சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய விதமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஆண்டில் நல்லா படிப்பார்கள். படிப்பில் நல்ல மதிப்பெண்கள், உயர்கல்வி யோகம், நினச்ச காலேஜில் சீட்டு வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் 2025 கிடைக்கும். அதே மாதிரி பலர் நல்ல கேம்பஸ் இன்டர்வியூவில் நல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பும் உண்டு. ஏன்னா லாபஸ்தானாதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்தில், சார் நான் இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணணும், இந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய எய்ம் அப்படிங்கிறத இளைஞர்களும் பெண்களும் வச்சுருப்பாங்க. வேலை கிடைக்காத இளைஞர்கள் பெண்களுக்கும் நல்லபடியாக வேலை கிடைக்கிறதா தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில். அப்போ தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம் மிகப்பெரிய பலம். அப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் நமக்கு மெதுவாக ஏற்றம் உண்டு. அதே போல் பதவி உயர்வுகள் உண்டு, சம்பள உயர்வுகள் உண்டு, அதே மாதிரி இன்க்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சூப்பராக உண்டு. இல்லை சார் நான் வேலை பார்த்துக்கிட்டே எக்ஸ்ட்ரா வருமானம் பார்க்கணும், ஒரு சிறிய தொழில் பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த 2025 துளாராசிக்காரங்க பார்க்கலாம். அல்லது தொழில் பார்த்துக்கிட்டே சின்னதாக ஏதாவது சைடில் இன்னொரு தொழில் பார்க்கணும் அப்படின்னாலும் அதற்குரிய மூமெண்ட்டுகள்லாம் சூப்பராக பார்க்கலாம். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். விவசாயம் கூட நீங்கள் அற்புதமாக பண்ணலாம். விவசாயத்தில் நல்ல விளைபொருட்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி எலக்ட்ரானிக்கல் துறை, எலக்ட்ரிக்கல் துறை, கம்ப்யூட்டர் துறை, அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் துறை, இப்படி பல துறைகளில் நீங்கள் என்ன செய்யலாம், தொழில் துறைகளில் சைன் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. சிலருக்கு எனக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு முயற்சி பண்ணால் கிடைக்குமா, சூரியன் 3ஆம் இடத்துல இருக்குது சார், கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி பலிதமாகும். அதே மாதிரி அந்த மாதிரி வேலைக்கு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கூட எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சார் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்குற அளவில் நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி உண்டு. இந்த ஆண்டு தொடக்கத்தன்னைக்கு சந்திர பகவான் மகரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 4ஆம் இடத்துல அழகாக ஒரு இடம் வாங்கி கொடுப்பார். அதில் நல்ல ஒரு வீடை கட்டக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பார். இல்லை நம்ம பழைய வீட்டை இடிச்சிட்டு புதிய வீட்டை கட்டக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பார். வீட்டு பராமரிப்பு பணிகளை அற்புதமாக செய்ய வைப்பார். தாய் வழி சொத்துக்கள் இருந்ததுன்னா அது நமக்கு பேருக்கு பதிவு பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்படி 4ஆம் இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாகனங்கள் வாங்கலாம், பழைய வாகனங்களை விற்று விடலாம், புதிய வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம். வாகனங்களையும் சூப்பராக பராமரிப்பு செய்யலாம். இடம், வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருந்தீங்கன்னா அந்த தொழில்கள்லேயும் நல்ல ஒரு ஏற்றம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். மனதை ரொம்ப ரம்மியமாக வச்சுருக்கலாம். பல சுற்றுலாக்கள் நம்ம செல்லக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்தில் உண்டு. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குலதெய்வத்துக்கு அதிபதியான சனீஸ்வரர் அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்போ குலதெய்வதாவுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இது வரைக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அற்புதமாக அந்த சனீஸ்வரர் 5ல் இருக்கிறதுனால குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலம் குழந்தை பாக்கியம் துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். உங்கள் ராசி அதிபதி அங்கே இருக்கிறதுனால இந்த ஆண்டில் அம்பாளுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த ஆண்டு தொடக்கத்தன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன், அதே போல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன், இப்படி அம்பாளுடைய அனுகிரகம் நல்ல ஒரு பிரசித்தி பெற்று அம்பாளுடைய ஆலயத்துக்கு 1ஆம் தேதி போயிட்டு வாங்க. அதே போல் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும், ஏன்னா சுக்கிரன் வெள்ளி அவர் பஞ்சமத்தில் இருக்கிறதுனால அம்மன் ஆலயங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை போகும்போது திருமணம், குழந்தை பாக்கியம், நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்பு, உங்களுடைய ஆரோக்கியம், இப்படி எல்லா விஷயங்களும் நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இந்த வருஷ தொடக்கத்தில் இருக்கிறதுனால கடன்களை சிறப்பாக அடைச்சி கொடுப்பார். புதிய கடன்களை வாங்கி கொடுப்பார். அதே மாதிரி எந்த பண விஷயங்களில் நமக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுப்பார். வெளிநாடு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். அதே மாதிரி அந்நிய செலவான வருமானங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பாஸ்போர்ட், விசா, இந்த மாதிரி விஷயங்களை சிறப்பாக எடுத்து கொடுப்பார். அடுத்தால பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார். வழக்கு பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா நமக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும். அதன் மூலம் நமக்கு ஒரு அந்தஸ்தும், அதே போல் நமக்கு வருமானங்களும், வருவாய்களும், சொத்துக்களும் கூட வந்து சேரக்கூடிய அமைப்பு ராகு பகவானுடைய அனுகிரகம். எள்ளுனா எண்ணெயா எவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் போய் நிற்போம். அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்போம். பலருக்கு நம்ம பஞ்சாயத்து பண்ணுவோம். நமக்கு வாழ்க்கை வெற்றி கிடைக்கும்.
அதே மாதிரி கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து ஞானம், நல்ல ஆன்மீகம், இந்த மாதிரி பலங்கள்லாம் சூப்பராக உண்டு. நல்ல தூங்கும்போது கூட நல்ல இறைவனை நினச்சி தூங்குவோம். 8ஆம் இடத்துல குரு, பெண்களுக்கெல்லாம் அது மாங்கல்ய ஸ்தானம். அப்போ மாங்கல்ய பிராப்தம் ரொம்ப சூப்பராக உண்டு. இதுவரை கல்யாணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மாங்கல்ய பிராப்தம் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால கல்யாண வரம் சூப்பராக அமையும். அது குறிப்பாக பெண்களுக்கு சூப்பராக அமையும். பெண்கள் ஆடைகள், ஆபரணங்கள், கல்யாண எல்லாம் வாங்கி நம்ம சேர்க்கலாம். பெண்களுக்கு அனுகிரகமான ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவியுடைய அன்பு, பாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவங்க எதிர்கால திட்டங்களை அற்புதமாக தீட்டலாம். எதிர்காலத்துக்காக சில சேவிங்ஸ் பார்க்கலாம். 8ல் குரு இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய அன்பு, பிள்ளைகளுடைய பாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைகள் பல பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பாங்க. இப்படி குரு பகவானுடைய அனுகிரகம் 8ல் இருக்கிறனால நல்ல ஆயுள் தீர்க்கம், ஆரோக்கிய பலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்ல உயர்ந்த படிப்புகளையும் இவங்க படிக்க முடியும். இப்படி பல வகையில் இந்த வருஷம் கிரகங்கள் அற்புதமாக இருக்குது. குலதெய்வத்தினுடைய வழிபாடை ஜனவரி 1ஆம் தேதி பண்ணலாம். அதே மாதிரி அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப சூப்பராக பண்ணலாம். இந்த வருஷத்தில் வெள்ளிக்கிழமை அம்பாளுடைய வழிபாடு செய்கிறது நமக்கு வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும். நன்றி. தெய்வீகம். மாரிமுத்து 98 42 52 16 69 என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு சென்னை, தூத்துக்குடி, பெங்களூரில் சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீகம். மாரிமுத்து.